ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வஸ்டோ சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. 2 o'clock பார்க்கும்போது கூட இதில் நிஃப்டி 50 79 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 24,039 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 241 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் போயிட்டு இருக்கு. 77,028 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 117 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 54,761 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது போக ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் நெகட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐசிசிஐ பேங்க் 1.5% நெகட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், எஸ் பேங்க் 3.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆனாலும் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஃபைனான்ஸ் செக்டார் பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. இதில் ஃபியூஷன் ஃபினான்ஸ் பார்க்கும்போது 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. 201 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபியூஷன் ஃபினான்ஸும் என்னோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்கிறது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஃபியூஷன் ஃபினான்ஸ் மட்டுமே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபியூஷன் ஃபினான்ஸில் மட்டுமே ஓவரால் கெயின் பார்க்கும்போது 25% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது போக மணப்புரம் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் மணப்புரம் ஃபினான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது அவங்க 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் 405 கோடி மட்டும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட்லேருந்து 203 கோடி லாஸ்ட்லேருந்து 405 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லேயும் ப்ராஃபிட் 69% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,613 கோடியாக இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேசிஸ்லேயும் ரெவன்யூ வந்து வளர்ந்துருக்கு. ஆஃப்டர் தட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,404 கோடியாக இருக்குது. இது பெருசாக அன்சேஞ்ச் இல்லை. ஏன்னா சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 1,406 கோடியாக இருந்துச்சு. இப்போ 1,404 கோடியாக இருக்குது. கோல்டு லோன் செக்மெண்ட் மட்டுமே 990 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 மடங்கு வளர்ந்துருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்மெண்ட்டோட ரெவன்யூ வந்து 294 கோடியாட்டு இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1,372 கோடியிலேருந்து 294 கோடியாக அந்த செக்மெண்ட்டில் அடி வாங்கியிருக்கு. 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. May 11 ரெக்கார்ட் டேட். இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக் தான். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் இது கை வைக்க முடியாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 200 கீழே போச்சுன்னா பார்க்கலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். இப்போதைக்கு அதில் வேடிக்கை மட்டும் பாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஃபியூஷன் ஃபினான்ஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இது எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் உண்டு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்திலாம் 13% பாசிட்டிவில் இருக்குது. இது போக ஃபியூஷன் ஃபினான்ஸ் 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. குறிப்பாட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. ஆனால் நான் இதில் நியூஸஸில் தேடி பார்த்தேன் ஏதாவது பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க 4 நாளுக்கு முன்னாடி, செபியோட அந்த டேக் குறிப்பாட்டு லார்ஜ் கார்ப்பரேட் டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபண்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ அது போக இன்றைக்கி மேலே போகிறதுக்கு வால்யூமும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட் டேட்டா நான் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே, இந்த ஃபைனான்ஸ் செக்டார் பங்குகள் எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. மேபி நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம் சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரீட்டைல் செக்மெண்ட்டில் இருந்த ஒருத்தர் தான் உள்ளே வந்திருந்தார். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபியூஷன் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பெட்ரோநெட் எல்என்ஜியில் வந்து அப்டேட்டு. பெட்ரோநெட் எல்என்ஜி பார்த்தீங்கன்னா அந்த கத்தார் எல்என்ஜி சப்ளை கிரைசிஸ் ஆச்சு. குறிப்பாட்டு போஸ்ட் கிரைசிஸ் வந்துச்சு. கத்தார் எல்என்ஜி சப்ளை போஸ்ட் கிரைசிஸ். ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜியோட ஏகே சிங் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்என்ஜி இம்போர்ட் ஃப்ரம் கத்தார் குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸுக்கு அப்புறம் அது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பிளான்ட்டில் நடந்த அட்டாக் வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அந்த பிளான்ட்டு சம் லேக் crore அளவுக்கு இது ஃபண்டு தேவை. அட் த சேம் டைம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 years தேவைப்படும். பட் அவங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மொத்தமாட்டு அந்த பிளானில் தயாரிக்கிற பர்சன்டேஜ் இப்போ இவ்வளோ 100% எல்என்ஜி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சண்டை நடக்கும்போது அஃபெக்ட் ஆன பர்சன்டேஜ் நீ பார்க்கும்போது ஒரு 15 to 16% சம்திங் வந்து ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு தான் சம் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பெட்ரோநெட் எல்என்ஜி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரிசியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கத்தார் எல்என்ஜியோட அந்த சப்ளை அக்ரிமெண்ட் வந்து ஃபுல் கான்ட்ராக்டாக ரிசியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பிரச்சனை கொஞ்சம் அப்படி ஓஞ்சிருக்குது. இது பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
மணப்புரம் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஜெஃப்ரீஸ் வந்து அந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 360 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 18% இந்த பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எல்ஐசி பார்த்தீங்கன்னா 2% ஸ்டேக் வந்து கேஸ்ட்ரோல் இந்தியாவில் டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2% ஸ்டேக் வந்து கேஸ்ட்ரோல் இந்தியாவில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2.001% ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங் கேஸ்ட்ரோல் இந்தியாவில் 9.51% கம்மியாக இருக்குது. இது எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேஸ்ட்ரோல் இந்தியாவில் ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயபிரகாஷ் பவர் என்ஜின்ஸ் லிமிடெட் இது வந்து ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி. நிறைய பேர் கேட்பீங்க இது வாங்கலாமான்னு சொல்லி. நான் இதான் சொல்கிறது, பெருசாக ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிஸில் லாங் டேர்ம்லலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சுஸ்லான், அது ஒரு டைம் ஆஃப் பீரியடில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு 80 ரூபா அந்த லெவல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. பெருசாக அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் இல்லை, அவங்க இருக்கிற ரேஞ்சிலே அப்படியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ஜெயபிரகாஷ் பவர் என்ஜின்ஸ் லிமிட்டடும் Q4 வீக்காக இருக்குது. ரெவன்யூ 1386 கோடியாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 23 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா காஸ்ட்டோட, அதாவது இன்புட் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 24% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஹையர் மெட்டீரியல் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு, அதனால மார்ஜினை ப்ரெஷரில் கொண்டு விட்டுருக்கு. ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டியும் அஃபெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஜெயபிரகாஷ் பவர் என்ஜின்ஸ் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HFCL கொடுத்த அப்டேட்டு. இவங்க 131 கோடி 131 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4% மேலே போயிருக்கு. காரணம் என்னன்னா 84.23 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ், குறிப்பாட்டு ப்ரைவேட் டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க HFCL. அந்த பேசிஸில் வந்து இந்த ஸ்டாக் இன்னைக்கு மேலே போயிருக்கு HFCL. இது மூலமாட்டம் அவங்களோட ஆர்டர் புக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்டிக்கல் ஃபைபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து HFCL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. குவெஸ்ட் கார்பரேஷனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 222 கோடி, 46 கோடிலேருந்து 222 கோடியாக இருக்குது. ரெவன்யூ க்ரோத்துன்னு பார்க்கும்போது அது ஒரு மாடஸ்ட் க்ரோத்து. நெக்ஸ்ட்டு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. பட் கேஷ் ஃப்ளோ வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் ஜாஸ்தியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து குவெஸ்ட் கார்பரேஷன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ அதர் 4 ஸ்டாக்ஸ் வந்து 52 ஹை டச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 40% அளவுக்கு ரேலி இருக்குது. இதில் அதானி பவர் வந்து 52 ஹை டச் பண்ணியிருக்கு. 2233 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 42% அளவுக்கு ரேலி இருக்குது. அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 1748 வரைக்கும் போயிருக்கு. 1748 1748 ரூபா, 27% ரேலியாக இருக்குது ஒரு மாதத்தில். நெஸ்லே இந்தியா 1472 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது 23% ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கமின்ஸ் இந்தியா 5344 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 17% மேலே போயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 10,480 ரூபாவில் ஹை டச் பண்ணியிருக்கு. 16% கெயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் 52 ஹை டச் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 40% அளவுக்கு ரேலி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பஜாஜோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 2.1 lakh அந்த ரேஞ்சில் இருக்குது. எக்ஸ்போர்ட் 2.3 lakh இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சேல்ஸ் மட்டுமே ஏப்ரலில் 40% வளர்ந்துருக்கு. பஜாஜ் ஆட்டோ கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது டோட்டல் சேல்ஸ் 5,13,792 யூனிட்ஸ், 40% க்ரோத்து. இதில் டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டுமே 13% வளர்ந்துருக்கு. 2,48,210 யூனிட்ஸாக இருக்குது. எக்ஸ்போர்ட் 83% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,65,582 யூனிட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது வந்து பஜாஜ் ஆட்டோ போஸ்ட் பண்ண சேல்ஸ் அப்டேட். இந்த ஏப்ரல் மந்த்லேயும் சேல்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ், இவங்க வந்து அல்கிலைட்ஸ் அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு எல்பிஜி அவுட்லெட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அல்கிலைட் அப்படிங்கிறது கேசோலின் பிளெண்டிங் காம்போனண்ட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா அவுட்புட் தேவைப்படுறதுனால அதோட எக்ஸ்போர்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு லிக்யூட்ஃபைடு நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷனை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு மார்கன் ஸ்டான்லி பெல்லோட டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 2.5% அந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு. ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 17% அளவுக்கு இந்த பங்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் 444 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 42% வளர்ந்துருக்கு. 4,668 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 29% வளர்ந்துருக்கு. 54,982 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரெவன்யூ க்ரோத், குறிப்பாட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ்ட் அலாங் ரெவன்யூ க்ரோத் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 8.5% இருக்குது. இது போக ஃபைனல் டிவிடன் 33 ரூபா per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 53.3% வளர்ந்துருக்கு, 3737 கோடியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டலோன் ரெவன்யூ 26.2% வளர்ந்துருக்கு, 39,554 கோடியாக இருக்குது. எபிட்டா 18.8% வளர்ந்துருக்கு, 5565 கோடியாக இருக்குது. மார்ஜின் 14.9%லேருந்து 14.1% அந்த ரேஞ்சில் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் Q4 ரெவன்யூ மட்டுமே 32% வளர்ந்துருக்கு, 34,294 கோடியாக இருக்குது. 34,294 கோடியாக இருக்குது. இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 49% வளர்ந்துருக்கு. ஃபார்ம் எக்யூப்மெண்ட் செக்மெண்ட் 10,022 கோடியாக இருக்குது, 26% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 768 கோடியாக இருக்குது, 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் செக்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் growth, 23% ரெவன்யூ வளர்ந்துருக்கு, 12,147 கோடி. இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 64% வளர்ந்துருக்கு, 1,348 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நல்ல ஒரு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் JLR இந்தியா பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் எஸ்வி, ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் எஸ்வி இது மாதிரி கார்ஸுக்கு எல்லாமே ப்ரைஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியா UK ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாட்டு இந்த லக்ஸரி காருக்கு எல்லாமே ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. குறிப்பாட்டு CBU மாடல்ஸ், JLR இந்தியாவோட கார்ஸோட CBU மாடல்ஸு ரேஞ்ச் ரோவர் SP மட்டுமே 3.50 crores அந்த ரேஞ்சில் இருக்கும். அதில் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அதிகமாக இருந்திருக்கு, இப்போ 3.50 crore ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி ஸ்போர்ட் SV வந்து 2.35 crore ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து JLR இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்கோட CFO இருந்த, இதுக்கு முன்னாடி இண்டஸ்இண்ட் பேங்கில் CFO இருந்த, அதாவது ஃபார்மர் CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கோபிந்த் ஜெயின், அவங்க வந்து ஒரு லாஸ்யூட் கேஸ் பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு 70 கோடி பேங்குக்கு எகென்ஸ்டாட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவரை வந்து தவறுதலாட்டு நீங்கள் டெர்மினேஷன் பண்ணியிருக்காங்க அந்த பேங்க் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயின் என்ன எதிர்பார்க்குறாருன்னா அவரோட ஏர்னிங்ஸ் லாஸ் பண்ணது ஒரு 20 கோடி ப்ளஸ் 50 கோடி வந்து ரெப்யூட்டேஷனல் டேமேஜ் அண்ட் மென்டல் ட்ராமா அது சம்மந்தமாட்டு அவர் வந்து ராங்ஃபுல் டெர்மினேஷனை பேஸ் பண்ணி லாஸ்யூட் ஒன்று வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 70 கோடி அவர் எய்ம் பண்ணுறது கிடைக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 42.7% வளர்ந்துருக்கு, 137 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13% வளர்ந்துருக்கு, 2,206 கோடி. எபிட்டா 30% வளர்ந்துருக்கு, 343 கோடி. மார்ஜின் 14%லேருந்து 16% வளர்ந்துருக்கு. ஒரு ரீஎவால்யூஷன் லாஸ் 39 கோடியாக இருக்குது லாங் டேர்ம் ஃபாரின் கரன்சி லோன்ஸ் மூலமாட்டு. ஸோ இது வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். டிவிடெண்ட் அப்டேட் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன், டிவிடெண்ட் அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.